வணக்கங்க. இது நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன பகுதி வந்து வாழைக்கு போட்டிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 7, 8 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து இது எப்படி கன்று போட்டோம், இது எப்படிலாம் உரம் வைக்கிறோம் எல்லாமே போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பெரிய வாழையாயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பெரிய வாழையாயிடுச்சு. இது மலையேத்தம், அப்புறம் வந்து இது வந்து ஏலக்கி, அப்படி இல்லைன்னா ரசக்கசலி, 2 பேர் இருக்குது இதுக்கு. இதை தவிர தான் நிறைய இடத்துல மட்டின்னு சொல்லி விற்கிறாங்க. இந்த பழம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கு இடையில எல்லாமே தென்னை, கூடு பயிராக மல்டி கிராப் நம்ம பண்ணியிருக்கோம். தென்னைக்கு ஊடையில் வந்து பார்த்திங்கன்னா கப்பக்கிழங்கு, பக்கத்தில் வாழை, உள்ள முருங்கை, 4 பயிர் இதில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இது வந்து செவ்வாழை. இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை கோழிக்கூடு. இந்த வாழை கோழிக்கூடு. அப்புறம் வந்து மட்டி, ஒரிஜினல் நாகர்கோவில் மட்டி. இது வந்து மட்டி. இது வந்து பச்சை பழம், மோரிஸ்ன்னு சொல்கிற பச்சை. இதுக்குள்ளே ஒரு 10 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். அது போக வந்து சேனக்கிழங்கு வச்சுருக்கோம் உள்ள. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த இருக்கலாம், இதெல்லாம் சேனை வச்சுருக்கோம் உள்ள. சேனைக்கு ஒரு 4-5 பயிர் இதுக்குள்ளே நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம். கப்பெல்லாம் வந்து பெருசாக வந்துடுச்சு. இதுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து வாழை, இந்த வாழைக்கு 2க்கும் இடையில வந்து கப்பை. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சன்லைட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு விவசாயத்தில் நமக்கு லாபம் கிடைக்கும். சன்லைட்டை வந்து நம்ம வந்து எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் கப்பை தனியாக வச்சுருந்தோம் கொஞ்சம் இடம். எல்லாமே நல்ல பெரிய சைஸாக வந்துடுச்சு கப்பை எல்லாமே. அதுக்குள்ளே கொஞ்சம் நார்த்தை இருக்குது. இப்போ இதிலேருந்து இந்த குச்சி எடுத்து இன்னும் நம்ம தோட்டம் ஃபுல்லாக நம்ம கப்பை வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஏலக்கி, ரசக்கசலி வாழை. இது